ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜூலை 29 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஜூலை 29 இதுக்கான ஹேண்ட் அண்ட் நோட்ஸ் வந்து டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க குரூப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிடுங்க. இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நேஷ்னல் அஃபேர்ஸ். ஸோ இதில் என்னென்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து தமிழ்நாடு விசிட்க்கு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்னெல்லாம் இவர் இனாக்ரேட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நியூ டெர்மினல் ஆஃப் டியூட்டிகாரின் ஏர்போர்ட்டை, ஸோ தூத்துக்குடி ஏர்போர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. ஓகே, இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 450 crore. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தூத்துக்குடி ஏர்போர்ட், இதை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 450 crore. இது வந்து நம்மளோட தமிழ்நாடுக்கு விசிட் வந்தப்போ நடந்த ஃபர்ஸ்ட் இனாக்ரேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அதோட பேசஞ்சர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1350 இருக்குமா பீக் ஹவர்ஸில். ஆனுவலாக பார்த்தீங்கன்னா 20 lakhs இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் இனாக்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோயில் டவுன் கன்னியாகுமரி டப்ளிங் ஆஃப், ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர். இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 650 crore. தென் வந்து இது வந்து ஒரு திருவனந்தபுரம் கேரளா டு கன்னியாகுமரி ப்ராஜெக்டோட ஒரு பார்ட்டு தான் இந்த டப்ளிங் ஆஃப் நாகர்கோவில் டவுன் கன்னியாகுமரி. ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் இனாக்ரேஷன். அண்ட் வந்து ஆடி திருவாத்திரை ஃபெஸ்டிவலில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பார்ட்டிசிபேட்டும் பண்ணியிருக்காரு இவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து நம்மளோட இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ஃபார் கூடன்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்காக ஒரு இது பண்ணி ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டிருக்காங்க. இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 550 crore. ஓகேங்களா? இது எந்த பர்பஸ்க்காகன்னு பார்த்தீங்கன்னா 2000 மெகாவாட் பவர் வந்து வாட்டர் பவர் ரியாக்டர் 3 to 4 ரியாக்டர்ஸ்லேருந்து எவாக்குவேட் பண்ணுறதுக்காக தான் இந்த இது வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான பட்ஜெட் வந்து 550 crore. ஓகே, ஸோ தென் வந்து இந்த ஆதி திருவத்திரை ஃபெஸ்டிவல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கங்கை கொண்ட சோழபுரம் டெம்பிள், அங்கே தான் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 1000th anniversary ஆஃப் ராஜேந்திர சோழாவோட நேவல் எக்ஸ்பிடிஷன் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இதில். தென் வந்து 1000 rupees காயின் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து 4th ₹1000 டினாமினேஷன் காயின் ஆஃப் இந்தியா அது. ஓகே, ஸோ இதை டிசைன் பண்ணது யாருன்னா ஆர் கோமகன் அப்படின்றவங்க. இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா 99.9% வந்து பியூர் சில்வர். அதில் 40 கிராம் 44 millimeter டயாமீட்டர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் அப் சைட் பார்த்திங்கன்னா லயன் கேபிட்டல் ஆஃப் அசோகா வித் சத்தியமேவே ஜெயத்தான்னு இருக்கும். ரிவர்ஸ் சைட் பார்த்திங்கன்னா டிபிட்ஸ் ராஜேந்திர சோழா ஸ்னேவல் எக்ஸ்பிடிஷனோட இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட தமிழ்நாடுக்கு பிரைம் மினிஸ்டர் விசிட் வந்தப்போ 2 விஷயத்த வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து நியூ டெர்மினல் எங்கன்னா தூத்துக்குடி ஏர்போர்ட்டில். நெக்ஸ்ட் வந்து டப்ளிங் ஆஃப் நாகர்கோவில் டவுன் கன்னியாகுமரி, இந்த ப்ராஜெக்ட் இது வந்து திருவனந்தபுரம் டு கன்னியாகுமரி ப்ராஜெக்டில் ஒரு பார்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆதி திருவத்திரை ஃபெஸ்டிவலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. தென் கங்கை கொண்ட சோழபுரமோட 1000th anniversary முன்னிட்டு காயின்ஸு இதெல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து தென் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் பார்த்திங்கன்னா நம்மளோட இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் கூடன்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்காக வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோனும் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட தமிழ்நாடுக்கு விசிட் வந்தப்போ இதெல்லாம் மட்டும் தான் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர், இது வந்து ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்தோமா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 14th எக்ஸசைஸ் போல்டு குருஷேத்ரா. ஓகேங்களா? இது வந்து இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் நடக்கிற ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் தான் குருஷேத்ரா 2025. இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 14th எடிஷன். இது எங்கே நடக்குது அப்படின்னா ஜோத்பூர் ராஜஸ்தானில் தான் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நியூஸ் வந்து இது எந்த 2 கண்ட்ரி ப்ளஸ் வந்து அந்த எக்ஸசைஸோட நேம், எத்தனாவது எடிஷன், இது எங்கே நடக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு சிங்கப்பூரோட கேபிட்டல் பார்த்துக்கோங்க, சிங்கப்பூர் சிட்டி. கரன்சி வந்து சிங்கப்பூர் டாலர்.
ஓகே, பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கியான் பாரதம் மிஷன் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. பாரதம் மிஷன் அப்படின்றது இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஏன்ஷியன் மனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்து டிஜிட்டைசேஷனாக மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜியான் பாரதம் மிஷன் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது லான்ச் பண்ணது லான்ச் அஸ் நேஷனல் மிஷன் ஃபார் மனுஸ்கிரிப்ட் இன் 2003 மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்டர் இந்திரா காந்தி நேஷ்னல் சென்டர் ஆஃப் த ஆர்ட்ஸ். இதுக்கு கீழே தான் வந்து 2003 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நேஷ்னல் மிஷன் ஃபார் மனுஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இது தான் வந்து இந்த கியான் பாரத் மிஷன் அப்படின்றது இப்போது. ஓகே, இப்போ இதை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நேஷ்னல் மிஷன் ஃபார் மனுஸ்கிரிப்ட் இன் 2003 தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ரீப்ளேஸ் பண்ணி கியான் பாரதம் மிஷன் அப்படின்ட்டு 25 to 26 வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக மெயினாக பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஏன்ஷியன் மனுஸ்கிரிப்டை ஃபுல்லாக டிஜிட்டைஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இப்போ இந்த கியான் பாரதம் மிஷனை பற்றி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமு. ஓகே, இது வந்து ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். இதோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 24 to 31 ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் பட்ஜெட் வந்து 482.85 crore 482.85 crore. ஓகே, ஸோ இந்த 25 to 26க்கான இந்த இயர்க்கான ஃபினான்ஷியல்கான பட்ஜெட் பார்த்திங்கன்னா 60 crore. ஓகே, இவங்க ஒரு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 1 crore ஏன்ஷியன் மனுஸ்கிரிப்ட் வந்து ஃப்ரம் இன்ஸ்டிடியூஷன், மியூசியம் அண்ட் ப்ரைவேட் கலெக்ஷன்லேருந்து டிஜிட்டைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த இயர்லாம் ஃபிக்ஸ் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும். இந்த கியான் பாரதம் மிஷன் அப்படின்றது நம்மளோட மனுஸ்கிரிப்ட்ஸாக ஏன்ஷியன்ட் இது வந்து எல்லாமே டிஜிட்டைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இது எதை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நேஷ்னல் மிஷன் ஃபார் மனுஸ்கிரிப்ட் 2003 லான்ச் பண்ணப்பட்டது இதை தான் ரீப்ளேஸ் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ நம்மளோட டெமா இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவோட ஃபஸ்ட்டு ப்ரைவேட் டெஸ்ட் ஃபெசிலிட்டி வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளீட்டட் ஹெவி வாட்டரை வந்து அப்கிரேடேஷன் பண்ணணும். எங்கே பண்ணியிருக்காங்கன்னா, வாப்பி குஜராத் அப்படின்ற பிளேஸில். ஸோ இந்த பிளேஸ் ரொம்ப முக்கியம். ஸோ டெமா இந்தியா லிமிடெட் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு ப்ரைவேட் டெஸ்ட் ஃபெசிலிட்டி வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளீட்டட் ஹைவே வாட்டரை வந்து அப்கிரேட் பண்ணணும். எங்கன்னா மெயினாக வாப்பி குஜராத்தில். ஓகேங்களா? ஸோ இதோட எய்மே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ளீட்டட் ஹெவி வாட்டர் இருக்குல்ல, இதோட எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணணும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் யூஸ் பண்ணுறாங்களே, அப்போது வந்து அதோட எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த அப்கிரேடேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நால்சா நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இவங்க என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, வியர் பரிவார் சகாயத்தா யோஜனா இதை தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, வியர் பரிவார் சகாயத்தா 2025 யோஜனா இதை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ லீகல் எய்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. யாருக்குன்னா, டிஃபென்ஸோட பர்சனல் அண்ட் அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ லீகல் எய்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணப்பட்டது தான் இந்த வியர் பாரிவர் சகாயத்தா அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இதை லான்ச் பண்ணவங்க யாருன்னா, நம்மளோட நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி தான். ஓகே, ஸோ இதில் எலிஜிபிள் பெனிஃபிஷியரிஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருக்க அவங்களோட ஃபேமிலிஸ், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸோட ஃபேமிலிஸ், இண்டோ டிபெட்டன் பார்டர் ஃபோர்ஸில் இருக்க ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து இதுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் இந்தியன் ரயில்வே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, DDEI சிஸ்டம் அப்படின்னா டைரக்ட் டிரைவ் எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்படின்றத வந்து பைலட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா, ஒன்று வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொன்று வந்து மத்திய பிரதேஷ். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் டினாநகர் அப்படின்ற இடத்துல, மத்திய பிரதேஷில் தாஜ்பூர் அப்படின்ற இடத்துல தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த DDEI டைரக்ட் டிரைவ் எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் வந்து பைலட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியன் ரயில்வேஸ். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரயில் சேஃப்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும், ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே ப்ரிவெண்ட் பண்ணணும். ஹியூமனோட எரர்னால காஸ் ஆகிற ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பைலட் டெஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே,
ஸோ இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் பாருங்கள். ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து மால்தீவ்ஸ் விசிட் பண்ணதாக நெஸ்டர்டே நியூஸ்லேயே படிச்சிருப்போம் கரெக்டாக. ஸோ இப்போ இன்னும் இந்த இதில் வந்து இன்டெப்த்தாக சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து இவர் மால்தீவ்ஸ் விசிட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மால்தீவ்ஸோட 16th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் வந்து நடந்திருக்கு இப்போது. அதனால வந்து மாலத்தீவ்ஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இது வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட 3rd விசிட் இது மாலத்தீவ்ஸ்க்கு. ஓகே. ஸோ மாலத்தீவ்ஸோட 60th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு இது பண்ணியிருக்காரு. இவங்களோட 60th செலிப்ரேஷன் இண்டிபெண்டன்ஸ் டே எப்போன்னா ஜூலை 26. ஓகே. ஸோ ஜூலை 26 தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அவங்க. ஓகேங்களா. அண்ட் இது என்னவும் மார்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் மாலத்தீவ்ஸ்க்கும் இடையில் 60 years டிப்ளமேட்டிக் இது வந்து மார்க் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. 60 years ஆஃப் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் இந்தியா அண்ட் மாலத்தீவ்ஸ் வந்து இது மார்க் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. தென் வந்து ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்பும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து ரிலீஸ் பண்ணது யாருன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டரும் மாலத்தீவ்ஸோட பிரசிடெண்ட்டும் சேர்ந்து தான் வந்து ஒரு கமோமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. தென் வந்து தோஷி மெஹியான் பில்டிங் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்தியா அதை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா மால்தீவ்ஸோட கேபிட்டல் மேலில் தான். ஃபார் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் வந்து பிட்வீன் 2 countries வந்து இன்னும் டீப்பனிங்காக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக டோஷி மெய்னா பில்டிங் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்றத மேலில் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. மேல் அப்படின்றது மாலத்தீவ்ஸோட கேபிட்டல். ஓகே. ஸோ இதோட ஜெஸ்டியர் பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாலத்தீவ்ஸோட நேஷ்னல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹையகொலு அப்படின்ற ட்ரெடிஷ்னல் மால்தியன் சிம்பிள் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. மோடிக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஜெஸ்டியர் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி. அதோட பேர் என்னென்னா ஹையகொலு அப்படின்றது. ஓகே. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்டார் டோர் ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட். ஓகேங்களா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரோஜன் ஆக்சிஜன் ப்ரொபல்ஷன் இன்ஜின் வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த ஸ்டார் டோர் ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி பிரைவேட் அப்படின்றது ஒரு இந்தியாவோட ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப். ஓகே. இது எங்கே பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் கர்நாடகாவில் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரோஜன் ஆக்சிஜன் ப்ரொபல்ஷன் இன்ஜின். இதில் வந்து என்ன எமிட் பண்ணுறாங்கன்னா, வாட்டர் வேப்பர் அட் எக்ஸாஸ்ட் அதை வந்து எமிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இது எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூகாஸ் இது வந்து 2027 நம்ம லான்ச் பண்ணுறதா ஆல்ரெடி படிச்சிருந்தோம். ஸோ அதுக்காக ஒரு டிசைன் பண்ணப்பட்ட ஒரு இதுதான் வந்து இந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரோஜன் ஆக்சிஜன் ப்ரொபல்ஷன் இன்ஜின். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டர்க்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மோஸ்ட் பவர்ஃபுல் நான் நியூக்ளியர் வெப்பன் அதோட கேஜி பார்த்தீங்கன்னா 970 kg. ஓகேங்களா. ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரஷ்யா வந்து அன்னிவில் பண்ணியிருக்காங்க. அந்த 2 மோஸ்ட் நான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கெசா பாம், இன்னொன்று வந்து நெப்டூ காஸ்ட் பங்கர் பஸ்டர். ஓகே. ஸோ பேரே பயங்கரமாக இருக்குது. கெசா பாம், நெப்டூ காஸ்ட் பங்கர் பஸ்டர். ஓகே. இது வந்து டர்க்கி தான் வந்து அன்னிவில் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அவங்களோட 17th எடிஷன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி ஃபேர் வந்து இஸ்தான்புல் டர்க்கியில் நடந்திருக்கு. அப்போ தான் வந்து இதை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க, அன்னிவில் பண்ணியிருக்காங்க. ஓகே. தென் என்விரான்மெண்ட்ஸ் வேண்டாம், ஸ்கிப். ஓகே. ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பாருங்கள். ஆஸ்கர் பியாஸ்ட்ரியோட F1 டிரைவர் இவர். ஓகேங்களா. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 70th பெல்ஜியன் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கார். பெல்ஜியன் கிராண்ட் பிரிக்ஸ் 70th எடிஷன். ஆஸ்கர் பியாஸ்ட்ரி இவர் வந்து F1 டிரைவர், இவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. 70th எடிஷன் ஆஃப் பெல்ஜியன் கிராண்ட் பிரிக்ஸ். இதோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் பியாஸ்ட்ரி. இவர் எந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா F1 டிரைவர். ஓகேங்களா. ஸோ டீம் பார்த்தீங்கன்னா மெக்லாரன். ஓகே. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எங்கே நடந்திருக்குன்னா, பெல்ஜியமில் ஸ்டாவ்லாட் அப்படின்ற பிளேஸில் தான் நடந்திருக்கு. ஓகே. ஸோ இதில் டாப் 3 பர்ஃபார்மர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆஸ்கர் பியாஸ்ட்ரி, மெக்லாரன் பிராண்டு, யுனைடெட் கிங்டம் கண்ட்ரியை சேர்ந்தவர். லாண்டோ நாரிஸ் செகண்டு, மெக்லாரன் தான் இவரும் யுனைடெட் கிங்டம் தான். தேர்டு தான் சார்லஸ் லெக்லரக், ஃபெராரி, மொனாக்கோவை சேர்ந்தவர். ஓகேங்களா. இந்த மூணோட டாப் 3 பர்ஃபார்மர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன இதுனா 70th பெல்ஜியன் கிராண்ட் பிரிக்ஸ். ஓகே.
நெக்ஸ்ட்டு ஹாக்கி இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 15th இந்தியன் ஹாக்கி இந்தியா காங்கிரஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா மகாபலிபுரமில். ஓகே, ஸோ இது என்ன மார்க் பண்ணுதுன்னா நம்மளோட இந்தியன் ஹாக்கி க்ளோரியஸ் ஜேர்னி வந்து 100 இயர்ஸ் மார்க் பண்ணுது. ஸோ அதனால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 15th ஹாக்கி இந்தியா காங்கிரஸ் வந்து மகாபலிபுரமில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 70 lakhsக்கு ஓகேங்களா சீனியர் மென்ஸ் அண்ட் உமன்ஸோட நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா 70 lakh சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 30 lakh எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அண்ட் சப் ஜூனியர் மென் அண்ட் உமனோட நேஷ்னல் சாம்பியன்ஷிப் ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, இதெல்லாம் யார் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கிராண்ட் அவங்க தான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, தென் 25 lakh பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ஸ்க்காக இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூணுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, 70, 30, 25 lakh. ஓகே, ஸோ இது எங்கே ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாலும் மகாபலிபுரம் தமிழ்நாடு தான். ஓகே, இன்றைக்கி 2 நியூஸ் தமிழ்நாடு இது படிச்சிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாக்கி இந்தியாவோட பிரசிடென்ட் பார்த்துக்கோங்க திலீப் ட்ரெக்கி. பிரசிடென்ட் இது ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லி. ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸில் நம்மளோட என்ன புக்கு இங்கே இருக்கிறதுனா சஸ்டைனபிள் வெல்னஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஏ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் ஹையர் எஜுகேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த புக்கு ரிலீஸ் பண்ணவர் யாருன்னா புஷ்கர் சிங் தாமி. இவர் வந்து உத்தரகாண்டோட சீஃப் மினிஸ்டர். ஓகேங்களா, இதை எடிட் பண்ணது யாருன்னா லதா பாண்டே ராமானந்த். இவங்க வந்து டைரக்டர் அண்ட் சென்டர் ஃபார் பாலிசி ரிசர்ச்சில் இருக்காங்க. ஓகேங்களா, இவங்க 2 பேர் தான் வந்து இதை எடிட் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணது தான் வந்து புஷ்கர் சிங் தாமி. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஜூலை 27. ஓகே, இது வந்து 87th சிஆர்பிஎஃப் ரைசிங் டே. ஓகே, ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நேஷ்னல் செக்யூரிட்டியில் வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுறவங்கள ஒரு ஆனர் பண்ணுற விதமாக கொண்டாடுற ஒரு டே தான் இந்த சிஆர்பிஎஃப் டே அப்படின்றது, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் டே. இது வந்து ஜூலை 27. ஓகே, இதை வந்து ஆக்சுவலி எதை கமாமரேட் பண்ணுறாங்கன்னா நம்மளோட 1939 சிஆர்பிஎஃபோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ அதை கமாமரேட் பண்ணுற விதமாக தான் வந்து இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 27. ஓகேங்களா, ஸோ இதுக்கு தீம்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே. இது வந்து ஜூலை 28. இதுக்கான தீம் இருக்குது. இதுக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் லெட்ஸ் பிரேக் இட் டவுன். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதுக்கான தீம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வைரல் ஹெப்படைட்டிஸை பற்றி பப்ளிக்கு ஒரு அவேர்னஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட டே தான் இந்த ஹெப்படைட்டிஸ் அவேர்னஸ் டே. ஆக்சுவலி இவங்க ஒரு கோலும் வந்து 2030 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா மொத்தமாக எலிமினேட் பண்ணணும் ஹெப்படைட்டிஸை அப்படின்றத 2030 நம்ம எலிமினேட் பண்ணணும்னு ஒரு கோலும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து 15th அப்சர்வன்ஸ். இந்த இயர் வந்து 15th வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே. இதை வந்து அப்சர்வ் பண்ணது யாருன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எப்போ அப்சர்வ் பண்ணியிருக்காங்க 2011 தான் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது நம்மளோட இன்னொரு பாயிண்ட் இதில் ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நேஷ்னல் இனிஷியேட்டிவ்ஸ் இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் வைரல் ஹெப்படைட்டிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இருக்குது, ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன் இருக்குது, ஆர்டிடிஸ் கிட்ஸ் ஃபார் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் இந்தியன் ஹெப்படைட்டிஸ் சம்மிட் 2025. ஸோ இது எல்லாமே வந்து இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் தான் இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே. ஓகேங்களா, ஸோ இதுக்கான தீம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தீம் வந்து ஹெப்படைட்டிஸ் லெட் பிரேக் இட் டவுன். ஓகே, ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்லாம் படிச்சுக்கோங்க, ஜெனீவா ஸ்விட்சர்லாண்ட். ஓகே, எக்ஸாமில் கேட்குறாங்க. இப்போ கூட ரீசெண்ட் எக்ஸாமில் ஒரு 5 ஆர்கனைசேஷன் கொடுத்துறாங்க. ஆனால் எல்லாமே வந்து ஐயில் தான் ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஆர்கனைசேஷன்ஸ் நேம்ஸ் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க இப்போ ரீசெண்டாக எழுதின எக்ஸாமில். ஸோ எப்போவுமே வந்து ஒரு ஆர்கனைசேஷனாக அது ஹெட் குவார்ட்டரும் சேர்ந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜூலை 28 வந்து வேர்ல்டோட நேச்சர் கன்சர்வேஷன் டே. இதை டெசிக்னேட் பண்ணது யாருன்னா யுனைடெட் நேஷனோட ஜென்ரல் அசம்பிளி. ஓகேங்களா, எப்போனா 1972. ஓகே, ஸோ இதுக்குமே வந்து தீம்லாம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க வேர்ல்டோட நேச்சர் கன்சர்வேஷன் டே எப்போனா ஜூலை 28 அப்படின்றது. ஓகே,
நெக்ஸ்ட் ஸ்டேட் நியூஸ். நம்மளோட ஒடிஷா சிஎம் மோகன் சரண் மாக்ஜி இவர் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்கிறது தான் ஃபஸ்ட் எவர் ஒடிஷா டெக்ஸ் அப்படின்றது 2025க்கானது இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா கவர்மெண்ட் ஆஃப் ஒடிஷாவும் நம்மளோட ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இவங்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஈஸ்டர்ன் இந்தியாவோட லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் அண்ட் அப்பரல் இண்டஸ்ட்ரி ஈவெண்ட் தான் இந்த ஃபஸ்ட் எவர் ஒடிஷா டெக்ஸ் 2025 அப்படின்றது. ஓகே. ஸோ ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டெக்ஸ்டைல் அண்ட் ஃபுட்வியர் பார்க் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் மேனுஃபேக்சரிங்காகவும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. தென் வந்து 33 MOUs வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஒடிஷா வேரியஸ் டெக்ஸ்டைல் அண்ட் அப்பரல் செக்டர் கம்பெனிஸோட. அதுக்கான வர்த்து பார்த்திங்கன்னா 7,808 crore. ஓகேங்களா. ஸோ தென் வந்து ஒடிஷா அதர் 2 MOUs வந்து நம்மளோட இண்டல்கோ இண்டஸ்ட்ரி லிமிட்டடோட சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து செட்டப் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. ஸோ ஒடிஷா நியூஸில் ஒன்று வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க, அதுதான் வந்து ஃபஸ்ட் எவர் ஒடிஷா டெக்ஸ் 2025. இன்னொன்று லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் ஆஃப் த ஹார்ட் டெக்ஸ்டைல் அண்ட் ஃபுட்வியர் பார்க் அப்படின்றது. 33 MOUs வந்து வேரியஸ் டெக்ஸ்டைல் கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வர்த்து பார்த்திங்கன்னா 7,808 crore. ஒடிஷா வந்து 2 MOU இண்டல்கோ இண்டஸ்ட்ரி லிமிட்டடோடையும் சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை வந்து செட்டப் பண்ணுறதுக்காக. ஸோ ஒடிஷாவோட கவர்னர் ஹரிபாபு கம்பம்பட்டி, கேபிட்டல் புவனேஸ்வர், வைல்ட் லைஃப் சாங்சுவரி, தெப்ரிகார் வைல்ட் லைஃப் சாங்சுவரி, கொட்டகார் வைல்ட் லைஃப் சாங்சுவரி. ஓகே. ஸோ இன்னைக்கான நியூஸ் ஓவர். தேங்க்யூ.